கர்த்தருடைய நாமத்தை மைவிடுவதாக. அடிமை தேவன் கடந்த நாளை பாதுகாத்து இந்த நாளுக்கு தெய்வ சமூகத்தில் திருச்சபை கூடி தேவனை தொழுதுகுள்ள தேவாதேவன் இறக்கம் பாராட்டினார். அப்படி பரிசு நாமத்தை மைவிடுவதாக. தேவன் அறிவித்த ஒரு வார்த்தை வாசித்து கடன் சொல்லுமாக. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது, தீமை செய்கிறவர்களுக்கு கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறது. பரிசுத்த வேதாகமம் நமக்கு அப்போஸ்து பேதுரு மூலியமா நமக்கு அறிவிக்கிற பிரகாரம் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவள் வேண்டுதலுக்கும் கவனமாயிருக்கிறது. இல்லை, பூமியில அருமரட்சகரை இயேசுகிறிஸ்து ஏற்றுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக காணப்படுகிற நீதிமான்களாக காணப்படுற நம்ம மத்தியில் அவருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது. ஏன்னா வேதாந்தத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா பூமி எங்கும் கர்த்தருடைய கண்கள் உலாவி கொண்டு இருக்கிறது. இந்த வானத்தையும் பூமியும் தன் கரங்களிலே வரைந்து வைத்திருக்கின்ற ஏசாயா பக்தன் சொல்லுகிறார். ஆனால் தெய்வ சமூகத்து மறைவானது ஒன்றுமில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் இறைமாருக்கு நமக்கு சொல்லுகிற பிரகாரம் தேவனுடைய கண்கள் நீதிமான்கள் நோக்கமாக இருக்கிறது. அதான் நீதிமான் என்றால் யாரு? நீதிமான் என்று நாம் அந்த நிலைகளை அறிந்து கொண்டாதான் நாம் நீதிமான்களாக மாறி தேவன் நிச்சயமா நம்மை பார்த்து நம்முடைய எல்லா தேவைகளை சந்தித்து நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்வார் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதெல்லாம் முதலாவது நீதிமான்கள்னா யாரு? நீதியை கடைசி காலத்தில் நாம் எப்படி தரித்து கொள்ளப்பட வேண்டும் என்றெல்லாம் இறை சொத்துள்ள சில வார்த்தைகளை நாம் அறிந்து நாம் கடந்து பார்க்க தீர்மானித்திருக்கிறோம். அதில் இறைமாருக்கு நாம் சொல்லுகிற பிரகாரம் ஒவ்வொரு காலத்துக்கும் நீதி கொஞ்சம் மாறுகிறது. பழைய ஏற்பாடு காலத்துல, புதிய ஏற்பாடு காலத்துல, கடைசி காலம் என்று ஒரு 4 காலங்களை மையப்படுத்துகிற நிலை பிரகாரம் பழைய ஏற்பாடு காலத்துல, அது ஆதாம் காலத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மனசாட்சி காலத்துக்குள்ளாக அங்க நீதி என்று எதை சொல்லுகிறார்? ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, அவர் ஆபிரகாமை பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியவனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, தமஸ்குவரனாகிய இந்த எலியேசன் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றார். பின்னு ஆபிரகாம், தேவரே எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறான் என்றான். அப்போது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்பை பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பாரும், நட்சத்திரங்கள் என்ன உன்னால கூடுமானால் அவை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோய்க்கு உன் சந்ததி இவனமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இறைமாருக்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவன் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கிறார். அவன் அதை அடைந்து கொள்வது சில காலங்களை நடைமுறைப்படுத்துகிறார். அந்த காலங்கள் கடந்து வரும்போது அவனுக்கு தேவன் கடந்து வந்து உறுதிப்படுத்துகிறார். அப்போ அவன் கேட்கிறான், எனக்கு குழந்தை பிறக்கும் என்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? இந்த வானத்தை அண்ணாந்து பாரு, இங்க இருக்க நட்சத்திரங்களை உன்னால் கூட என்ன கூடுமானால் இவனமாக உன் சந்ததியை ஆசீர்வதிக்கப்படி என்று சொல்லி அவன் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணினது. அதில் மனசாட்சி காலத்துல காணப்படுகிற பிரகாரம் தேவனுடைய வார்த்தை விசுவாசித்தாலே நீதிமான் என்று நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதே போல நாங்கள் நியாயப்பிரமாண காலத்துல வரும்போது எசேக்கியேல் தீர்க்கதரிசி 18ஆம் அதிகாரம் 3 வாசிப்போம். ஒருவன் நீதிமானாய் இருந்து நியாயத்து நீதியும் செய்து மலையின் மேல் சாப்பிடாமலும் இஸ்ரவேல் வம்சத்தார் நகரான விக்கிரங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும் தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமலும் தூரஸ்திரியோடு சேராமலும் ஒருவனை ஒடுக்காமலும் கொள்ளையிடமால் இருந்தும் கடன் வாங்கினவனுக்கு அடமானத்தை திருப்பி கொடுத்து தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு வஸ்திரமானவனுக்கு வஸ்திரம் தரிப்பித்தும் வட்டிக்கு கொடாமலும் பொலுசை வாங்காமலும் அநியாயத்துக்கு தன் கையை விலக்கி மனிதருக்குள்ள வழக்கையை உண்மையாய் தீர்த்தும் என் கட்டளின்படி நடந்து
என் நியாயங்களை கை கொண்டும் உண்மையாய் இருப்பையானேன் அவனே நீதிமான். நியாயப்பிரமாணத்தை நாம் பார்க்கிறோம். ஒரு நீதிமான் என்று சொன்னால் ஒரு 17 வார்த்தைகளை சொல்லி இப்படிவிட வார்த்தைகளாக எந்த ஒரு மனிதன் தன்னை நடைமுறைப்படுத்திக் கொள்கிறானோ அவன் நீதிமான் என்று சொல்லுகிறார். இந்த காலத்தை நாம் பார்க்கப்பட வேண்டும். ஆபிரகாம் காலத்துக்குள்ளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவன் சொன்ன வார்த்தையை அது நடக்கும் என்று ஒரு மனிதன் விசுவாசித்தால் அது அவனுக்கு நீதி என்று சொல்லுகிறார். நியாயப்பிரமாண காலத்துல மோசே கட்டளை கொடுக்கிற பிரகாரம் தேவனோட வார்த்தையை கை கொள்ளப்பட வேண்டும். அப்படி எந்த ஒரு மனிதனை கை கொள்ளுகிறானோ அவன் நீதிமான் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். புதிய ஏற்பாடு காலத்தை வாசிப்போம். மத்திய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 20 வாசிப்போம். வேத பிரகார பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்க நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோகராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்வன் நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பன் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரன் நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்வன் நியாயத்தீர்ப்பு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரன் வீண் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்பு ஏதுவாயிருப்பான். மூடனை என்று சொல்லுகிறவன் எரிநகரத்துக்கு ஏதுவாயிருப்பான். இறைமாருக்கு நமக்கு அருமரட்சகர இயேசு கிறிஸ்துவின் ஊழிய காலத்துல அவர் வேத வசனங்கள் நடைமுறைப்படுத்துகிறார். மோசேயினால் கட்டளை கொடுக்கப்பட்ட பின்பற்றி வந்த வேத பிரகார பரிசேயர் என்பது நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராப்படவிட்டால் பரலோகத்தில் நாம் பிரவேசிக்க மாட்டோம். ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்தை நீங்க அறிந்தீங்கன்னா மனசாட்சி காலத்துக்குள்ளாக மரணம் அடைந்து கீழ்ப்பாதாளம் மேய்ப்பாதாளம் என்கிற நிலைகளை கடந்து போகிறார்கள். நியாயப்பிரமாண காலத்துல காணப்பட்ட மனிதர்கள் அவர் மரித்து ஆயுசு நாளுக்கு நிறைவேடும் போது அவர் நியாயத்தீர்ப்படைந்து மேல் பாதாள கீழ்ப்பாலத்துக்கு போறார்கள். ஆனா கடைசி காலத்துல காணப்படுகிற தெய்வ சந்ததி அவர் மரித்தாலும் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் அவர்கள் தெய்வ சமூகத்தில் கடந்து போகிறார்கள். தேவனும் மனிதனும் ஒருமித்து வாசம் பண்ணுகிற ஒரு நிலையை அடைந்து கொள்ளப்படுவதனாலே இங்க சொல்லப்படும் நீதி என்பது நடைமுறைப்படுத்த மோசே நியாயப்பிரமாண காலத்தை விட உங்க நீதி அதிகமாய் இருக்கப்பட வேண்டிய என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஒவ்வொரு காலத்துல மரித்து போன மனிதருடைய நிலைகளை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். மனசாட்சி காலத்துல மரித்த மனிதர்கள் தான் நியாய தீர்ப்புக்கு போகிறார்கள். நியாயப்பிரமாண காலத்துல மரித்தவர்கள் அவருடைய ஆயுசு நாட்கள் பாவங்கள் பூர்ணமடைந்த பிறகு அவர்கள் நியாய தீர்ப்பு கடந்து போறார்கள். ஆனா கடைசி காலத்துல காணப்படுற மனிதர்கள் அவர்கள் மரித்த பிறகு தெய்வ சமூகத்துக்கு நேரா போறாங்க. இப்படிப்பட்ட நிலைகள் காணப்படுவதனாலே இறைமாருக்கு நமக்கு நிறைவேற்றப்படுத்துகிற பிரகாரம் நாம் தெய்வ சமூகத்தில் வாசம் பண்ண ஒரு சிலாய்க்கத்தை அடைந்து கொண்டிருப்பதனாலே இவர்கள் காணப்பட காலத்தை விட நம்முடைய காலத்து நீதிகள் எப்படியாக மேன்மை அடைய வேண்டும். தன் சகோதரன் நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்ளவன் நியாய தீர்ப்பு ஏதுவாயிருக்கிறான். ஆனால் எந்த ஒரு நிகழ்வுகளும் தன் சகோதரங்கள் இடறி போவதற்கு நாம் காரணமாயிருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட நிலைகள் காணப்பட்டால் அவன் கழுத்துல இயந்திரங்களை கட்டி கடல்ல போடுவதற்கு சமம் என்று சொல்கிறார். அல்ல தெய்வ சமூகத்தை நாம் உச்சரிக்கப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நாம் செயல்படுகிற ஒவ்வொரு செயல்பாடுகளும் எந்த ஒரு மனித இடர்களுக்கு நாம் காரணமாக இருக்கக்கூடாது என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதனால எவ்வளவு நாம் வார்த்தைகளை சுருக்கமா தேவைக்கு மாத்திரம் பயன்படுத்திக் கொள்கிறோமோ நம்மளோட வாழ்க்கைக்கு ஒரு ஆரோக்கியமான நிலையா அமையும். அப்படி காணப்படாமல் அலுப்பு வாயும் போல் நாம் அதிகமா பேசினா நிச்சயமா பாவம் உண்டாகும். இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தெய்வ சமூகத்துக்குள்ளாக நிறைய பொதுவா பார்த்தீங்கன்னா ஆவிக்கிற வாழ்க்கை ஆபத்து, சரீர பிரகாரமும் ஆபத்து. நாம் எவ்வளவு பேசுகிறோமோ எனர்ஜி வேஸ்ட். எவ்வளவு பேசுகிறோம் பாவம் செய்கிற வார்த்தை வரும். 1-2 கூட்டி குறைச்சி பேசுவோம். அல்ல இறைமாருக்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தெய்வ சமூகத்தை நாம் தகுதியா கடந்து வரும்போது நமக்கு சரீரத்துக்கும் ஒரு ஆரோக்கியம், ஆவிக்கிற வாழ்க்கைக்கும் ஆரோக்கியம். அல்ல இப்படிப்பட்ட நிலைகளை நாம் அறிந்து வார்த்தைகளை சுருக்கமா பயன்படுத்தி கடந்து போவது நமக்கு நல்லது என்று வேதம் சொல்லப்படுதா பார்க்கிறோம்.
லூக்கா 1 வாசிப்போம். யூதய தேசத்தில் ராஜாவாய் ஏரோது நாட்களே அபியா என்னும் ஆசாரிய வைப்பில் சகரி என பெயர் கொண்ட ஆசாரிய ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோடைய குமாரத்தை ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத். அவர் இருவரும் கர்த்தரிடத்தில் சகல கற்பனைப்படியும் நியாயங்களின்படியே குற்றமற்ற வாழ்ந்து தேவனுக்கு முன்பாக நீதி உழவராய் இருந்தார்கள். இன்னைக்கு எப்படின்னு நீதியா வாழ முடியுமா எல்லாம் நம்ம கேள்வி கேட்கிறோம். ஆனா ஒரு 2-3 மனிதர்களை பார்த்து நம்ம கடந்து போகிறோம். நிச்சயமா வாழலாம். இறை மார்க்கத்துக்குள்ளாக நிறைய மனிதர்கள் நீதிமான்களை வாழ்ந்து நமக்கு தெய்வ சமூகத்திலாக முன்மாதிரியாக இருந்தார்கள். ஆனா ஒரு குடும்ப வாழ்க்கையில் இருந்த இவர்கள் தேவனுடைய பணியை செய்த அந்த குடும்பம் தேவனுக்கு முன்பாக ஒரு நீதிமான்களை காணப்பட்டார்கள் என்று சொல்கிறது. ஏன்னா நீதிமான் என்று ஒரு பெரிய நிலை, அதை நாம் செவிப்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 1 வாசிப்போம். இயேசு கிறிஸ்துடைய ஜனன நாளிலே அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர் கூடி வரும் முன்னே அவர்கள் பரிசுத்தாவிலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகி யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமா அவளை தள்ளிவிட யோசனையா இருந்தான். ஒரு நீதிமானுடைய நிலையை பார்க்கிறோம். நாமளும் ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு போகிறோம். தனக்கு ஒரு பெண்ணை நியமனம் செய்து நிச்சயதார்த்தம் பண்ணிட்டாங்க. திருமணம் நடப்பதற்கு முன்பாக அவள் ஒரு கர்ப்பவதியா இருக்கிறான்னு நாம் அறிகிறோம். நாம் என்ன செய்வோம்? நம்மளோட மனநிலையெல்லாம் நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அவளை என்னெல்லாம் திட்ட முடியுமோ திட்டிடுவோம். மிச்சம் இருக்கிற அப்பா அம்மாவும் கூட்டுக்குவோம். இருக்கிற எல்லா சொந்தக்காரனும் கூப்பிட்டு என்ன பண்ணுவோம்? திட்டி அவமானப்படுத்தி அடித்து வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவோம். ஆனா அந்த ஒரு நீதிமானுடைய வாழ்க்கை புரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஏதோ ஒரு சூழ்நிலை தான் நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த பெண் ஏதோ நிலை தவறு செய்து விட்டாள் என்று அவன் இருதயத்தை நினைவு கூர்ந்து அவளை அவமானப்படுத்த விரும்பாமல் அவள் ரகசியமே என்ன பண்ணலாம்? தள்ளிவிடலாம் என்று அவன் எண்ணினான். ஆனால் நீதிமான் என்பது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அந்த பேரு அடைந்து கொள்வதற்கு நாம் யோசிக்கணும். எல்லாரும் ஒரு திருமண காரியங்கள் போகும்போது பல வாழ்க்கையை திட்டம் பண்ணியிருப்போம். இப்பெல்லாம் வான்னு இப்பெல்லாம் போன ஒரு பெரிய கனவு கண்டுட்டு இருப்போம். அப்படிப்பட்ட கனவு யோசேப்பும் கண்டிப்பாக இருந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலைகளுக்குள்ளாக நீங்களை பார்த்தீங்கன்னா தன் மனைவி கர்ப்பவதியாக இருக்கிறாள். ஏன்னா நீங்கள் இறை மார்க்கத்துக்குள்ளாக சகரி எலிசபெத்து அங்கே கூட தான் அங்கே இருக்கிறாள். ஒரு 6 மாதம் அவள் கிட்டத்தட்ட 3 மாதம் அங்கே இருக்கிறாள். அவளுடைய அந்த குழந்தை வளரும் போது இங்கே இருந்தால் இனிமேல் தெரிஞ்சிடும் சொல்லிட்டு தான் வீட்டுக்கு வந்துடுறான். அங்கே வந்து இருக்கும் போது தான் அங்கே யோசேப்பு நியமிக்கப்பட்டிருக்கிறது. திருமண நாளுக்கு நெருங்கி கொண்டிருக்கு பார்க்கும் போது தான் அவள் கர்ப்பவதியா இருக்கிறாள். அதை அறிந்த யோசேப்பு அவளை அவமானப்படுத்த விரும்பாமல் அவளை எப்படியாவது நாம் திருமணம் செய்யாம தான் தப்பித்து கொள்ளலாம் என்று அவன் நினைவு கூறுகிறான். அன்று இரவுதாம் தேவதூதன் கடந்து வந்து யோசேப்பிட்டு சொல்லுகிறாள், அவள் கர்ப்பவதியா இருக்கிறாள், அது பரிசுத்த ஆவினால் உண்டானது என்று அவனுக்கு அறிவிக்கப்படுவதாக நான் பார்க்கிறோம். ஆனால் இறை சன்னிதானத்துக்குள்ளாக ஒரு நீதிமான் என்பது எவ்வளவு பெரிய நிலை பாருங்க. தன் வாழ்க்கையில் ஒரு பெரிய இழுக்கு உண்டாகிறது, ஒரு அவமானம் உண்டாகிறது. ஆனால் அது எந்த சூழ்நிலை கடந்து வந்தாலும் அந்த பெண்ணை அவன் அவமானப்படுத்த விரும்பாமல் ரகசியமா அவளை திருமணம் மாத்திரம் செய்து கொள்ளாமல் போகலாம் என்று அவன் நினைக்கிறான் என்று பார்க்கிறோம். ஆனால் நீதிமான் என்பது சாதாரண விஷயம் அல்ல. எந்த அளவுக்கு தாங்க வேண்டும், சுமக்க வேண்டும், நாம் பிரதிபலிக்கப்பட வேண்டாம், நீங்க அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் நாம் யோசேப்புடைய வாழ்க்கையில இருந்து நாம் ஒரு நல்ல கருத்து அறிந்து கொள்கிறோம். ஒரு நீதிமான் என்பது நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி. அடுத்தபடி ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 34 17-19 வாசிப்போம். நீதிமானுக்கு ஒரு துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவனை எல்லாவற்றில் நின்று அவனை விடுவிப்பார். ஆனால் நீதிமான வாழ்கிற ஒரு மனிதன் அநேக துன்பங்களை சுமக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. ஏன்னா நாம் புரிந்து கொள்ள நாம் நீதியின் வாழ்க்கை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அவர் நீதி நிலைநாட்டக்கூடிய ஒரு மனிதன் அநேக துன்பங்கள் உண்டு. ஏன்னா நம்ம நீதிமான இருப்போம், நமக்கு ஒன்றும் வராது என்று நாம் தவறுதலாக புரிந்து கொள்ளக்கூடாது. ஏன் இப்படி இறைமார்க்கம் சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஏனே எஸ்ஐக்கில் பார்த்தோம்.
ஒரு நீதிமான் என்பது எப்படி வாழ வேண்டும், இந்த உலகத்தை ஒத்து வாழ முடியாது. ஏன்னா உலக வாழ்க்கை நீங்களை பார்த்தோன்னா பாவங்கள். இன்னைக்கு நம்ம இந்தியாவை எடுத்துக்கொண்டீங்கன்னா 198% லஞ்சம் வாங்குறாங்க. இப்போ நாம் அதுலேருந்து நான் வாங்கக்கூடாதுன்னு எதிர்த்து நிற்கிறோம். அதனால அநேகருக்கு இடரல் வரும். இப்படிப்பட்ட நிலைகள் காணப்படுவதனாலே அதிலிருந்து நாம் காப்பாற்றிக் கொள்வதற்கு நிச்சயமா நிறைய பிரிவு பலம் இருக்கு. ஒரு வியாபாரம் பண்றீங்க, இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ மற்ற கல்ல நிறைய சம்பாதிங்கன்னா ஒரு பொருளை 10 ரூபாய்க்கு வாங்குற போல 50 ரூபாய்க்கு கூட வைப்பாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அப்படிலாம் வைக்கக்கூடாதுன்னு கொஞ்சம் குறைச்சி குடிப்பீங்க. அதெல்லாம் காம்படிஷனில் ப்ராப்ளம் வர நிறைய வாய்ப்பு இருக்கும். எல்லாரும் அங்கே போகிறாங்க வாங்க, ஏன் போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கம்மியாக கொடுக்குறாங்க. இப்படிப்பட்ட நீதிமான் என்பது ஒவ்வொரு இடங்களை பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வரும். அதெல்லாம் சமாளிக்கப்பட வேண்டும் என்று இறைமார்க்கம் சொல்கிறது. அதான் நாம் நீதிமானாக தானே வாழ்கிறோம், நமக்கா பிரச்சனை என்பதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. ஏன்னா பூமி முழுவதும் அக்கிரம பாவத்தில் காணப்படுவனாலே நீங்கள் நீதிமான நிலைநிறுக்கப்படும் போது சில இடர்கள் வரும். தானியோட வாழ்க்கையில பார்க்கிறோம், 3 தேசாதிபதி உண்டாக்கப்படும் போது தானியேல் இப்படியா குற்றப்படுத்துவதெல்லாம் கடந்து போவதா பார்க்கிறோம். ஆனால் இறைமாருக்கு நம் நடைமுறைப்படுத்துகிற எந்த ஒரு நீதியை நடைமுறைப்படுத்துகிறார்களோ அவர்கள் பல சம்பவங்களை நாம் எதிர்கொள்ளப்பட வேண்டும். அதனால சரி நம்ம அவங்கள ஒத்து போனால் நமக்கு ஏன் பிரச்சனை எல்லாம் யோசிக்கக்கூடாது, அப்படி போக முடியாது. இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நீதி செய்கிற நாம் எல்லாம் பொதுவாக நல்ல மரத்துக்கு என்ன பண்ணுவோம், கல்லடி விழுன்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட நிகழ்வு எல்லாம் வாழ்க்கையில் சுமந்துதான் ஆகணும். ஒரு நீதிமானம் வாழுகிற எதிர்பார்க்க நம்ம எல்லாம் சில பாடுகளை சுமக்கப்பட வேண்டும். ஆனா கர்த்தர் எல்லாவற்றிலும் நம்மை விடுதலை ஆக்குவார் என்பதை மாத்திரம் மறந்துடக்கூடாது. நான் என்னுடைய மைத்தின ஒருத்தர் இருந்தார், அந்த கஸ்டம்ஸ் ஆபீஸ்ல பெரிய அதிகாரி. அவங்க சிவகங்கை மாவட்டத்தில் இருக்காங்க. மொத்தம் 12,000 பேர் அவங்க கீழே அதிகாரிங்க. அதில் லஞ்சம் வாங்காத ஆளே 12 பேர் தான். 11 பேர் கிறிஸ்டின், ஒரே ஒரு ஆறு நியூ அப்பாயின்மெண்ட். 1000ல் ஒரு ஆள் கூட என்ன கிடையாது, உண்மை இல்லை என்பதை நம்ம அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதெல்லாம் நிறைய ஜெக்கிங்கெல்லாம் போவாங்க, அவரை ஆட்சிட்டு போக மாட்டாங்க, அவரும் போக மாட்டார். ஏன்னா போனால் பணம் வாங்காமல் இருக்க முடியாது, பொட்டி பொட்டியே கொடுப்பான பணம். அவங்க கண்ட்ரோலில் தான் எல்லாம், ஜவுளி கடை பவுனு கடை எல்லாமே அவங்க கண்ட்ரோலில் தான். இப்படி போகும்போது நிறைய பணம் கொடுப்பாங்க. அதனால அவரு போக மாட்டாரு, அவர் போனாலும் பிரச்சனைன்னு வச்சுக்கொள்ளுங்களா. இப்படிப்பட்ட நிலைகளுக்குள்ளாக நாம் நீதிமான்களை காணப்படுகிற வாழ்க்கையில பார்த்து பல இடர்கள் வர நிறைய வாய்ப்பு இருக்கும். அதையெல்லாம் மேற்கொள்ளப்பட வேண்டும். ஒன்று. 2வது, தேவன் என்ன பண்ணா நம்ம தப்பி வைப்பார், பார்த்து கொள்ளப்பட வேண்டும். ஆனா இறைமாருக்கு நம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நீதிமான்களுக்கு அநேக துன்பம் என்று சொல்லுகிறார். நாம் எல்லாத்திலும் கர்த்தர் என்ன பண்ணுவார், நம்மை பாதுகாத்துக் கொள்வார் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஏன் நம்ம எதிர்த்து போராட போட வேண்டும் சொல்லிட்டு நாம் உங்களோட இசைந்தெல்லாம் போக முடியாது. ஆனா இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற நீதிமான்களை எல்லா நிலையிலிருந்து கர்த்தர் காப்பாற்றுவார். ஒரு 2-3 மனிதர்களை மட்டும் பார்த்து நாம் கடன் சொல்லுவோம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். கீலேத்தின் குடிகளே திஸ்பேனாக எலியா ஆகாப்பு நோக்கி, என் வாக்கின்படி அன்று இந்த வருஷங்களிலே பனியும் மழையை பெய்யாது இருக்க என் இஸ்ரவேல் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவர் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். பின்பு கர்த்தர வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ் தேச நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றில ஒளிந்து கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிக்க அங்கு உன்னை போஷிக்க காகங்கள் கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித்து ஆற்றாண்டில தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்து அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது தாகத்து இந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். தேவன் எலியா தீர்க்கதரிசியை கொண்டு ஆகாபு ராஜாவுக்கு முன்பாக சொல்லுகிறார், இந்த ஆண்டு மழையும் பனியும் பெய்யாது இருக்கும் என்று சொல்லி ஒரு பஞ்சத்தை உன் தேசத்துல கர்த்தர் கட்டளை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி. அப்போ அந்த தேசத்துல பார்த்தீங்கன்னா எலியாவும் இருக்கிறார். ஆனா தேவன் என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, நீ போய் கேரித்து ஆற்றாண்டு என்ன பண்ண தங்கி இரு என்று சொல்லுகிறார். காலையிலும் மாலையிலும் காகம் தன் ஆகாரத்தை கொண்டு வந்து கொடுக்கும் என்று சொல்லி அந்த ஆற்று தண்ணீரும் வத்தி போகிற வரைக்கும் அங்கே கொடுக்கப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட மாதங்கள் கடந்து போன பிறகு அந்த ஆற்று தண்ணீரும் வற்றி போயிடுச்சு. அதன் பிறகு தண்ணீர் கிடைக்காது. ஏன்னா தண்ணி காக்கா கொண்டு வர முடியாது.
நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், யாரோ ஒரு மனிதன் சமைச்சு வைத்துக்க சொல்லியிருக்கிறார். அந்த காக்கா தூக்கிட்டு வந்து இவன்கிட்ட கொடுத்துட்டு போததான் நடக்கிற விஷயங்கள். ஏன்னா காக்கா போய் சமைச்செல்லாம் எடுத்துட்டு வர முடியாது. தேவன் யாரோ ஒரு மனிதன் சொல்லி, நீ காலையில மேலே சமைச்சு பொட்டலம் கட்டி வச்சிரு அவனு சொல்லுகிறார். காகம் கொண்டு வந்து அவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது. அந்த ஆத்து தண்ணீரை குடிக்கிறான். இப்போ ஆத்து தண்ணீர் அற்று போன பிறகு இப்போ தண்ணி கிடைக்கல. அதன் பிறகு என்ன நடக்குமோ, சாரி பார்த்து ஊரில் ஒரு விதவை இருக்கிறாள். அவள் என்ன பண்ணாருன்னா, ஒரே ஒரு கைப்பிடி மாவு இருக்கிறது, அதை சுட்டு அப்பம் சுட்டு தானும் தன் மகனும் சாப்பிட்டுட்டு செத்து போய்விடலாம் என்று அவள் தீர்மானித்து வெறுவு பொறிக்கு கொண்டிருக்கிறாள். தேவன் சாரி பார்த்து ஊருக்கு போக சொல்லுகிறார். அங்க போய் அந்த பெண்ணை பார்க்கிறாள். பார்த்துட்டு தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமான்னு கேட்கிறாள். அவள் போய் அங்க தண்ணி மேல போறா. உடனே கேட்கிறா, ஏதோ கொஞ்சோண்டு சாப்பாட எந்த எடுத்துட்டு வா அப்படின்னு கேட்கிறாள். அவள் தன்னுடைய வரலாறு சொல்லுகிறாள். ஒரே ஒரு பிடி மாவு மட்டும் தான் இருக்கு, அதை நான் அப்போ சுட்டு நானும் என் மகனும் சாப்பிட்டு சாக போறோம். அப்ப அடுத்தபடி ஒரு வார்த்தை சொல்லுகிறா, நீ சுடு உன் வார்த்தையின் பிரகாரம் அது முதலாவது அப்பத்தை எடுத்து வா. அவள் அந்த மனிதன் யாருன்னு தெரியாது, முன்ன பின்னே தெரியாது. அவளோட வார்த்தைக்கு அப்படியாக அவள் கீழ்ப்படுகிறாள். இயேசுகர் சொல்வார், சாரி பார்த்து இவதை காப்பாற்ற காரணம் பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு நல்ல எண்ணங்கள் இருக்கிறது. ஒரே ஒரு பிடி மாவுதா இருக்கு, யாரு தான் அதை சுட்டு கொடுக்க மனசு வரும்? ஆனா அவளுக்கு மனசு இருக்கு பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல பெண்மணி என்பதனாலே அந்த சாரி பார்த்து விதவையும் காப்பாற்றுகிறாள், எலியாவும் காப்பாற்றப்படுதா பார்க்கிறோம். ஆனா இறைமார்க்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நமக்கு என்ன சூழ்நிலை பூமிக்குள்ளா கடந்து வந்தாலும், என்ன நிர்பந்தங்களை கடந்து வந்தாலும் தேவன் நம்மை காப்பாற்றுவார் என்பதை மாத்திரம் நம்ம அறிந்து கொள்ளப்பட வேண்டும். நீதிமான்கள் ஒருபோது அவன் தள்ளாடப்படுவதல்ல. நீதிமான் ஒருவேளை அப்பம் இல்லாம செத்து போனதாக வரலாறு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அல்ல, நீங்க நீதிமான்களை காண்பிக்கப்படும் போது எலியாவே போஷித்த தேவன் நிச்சயம் என்ன பண்ணுவாரு, நம்மையும் போஷிப்பார் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். உலக சூழ்நிலையும் உலக நிலைகளை வைத்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒரு தீர்மானத்துக்குள்ள நாம் கடந்து வரக்கூடாது. கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 13 வாசிப்போம். ஆபிரகாம் எகிப்துக்கு சமீபம் வந்த போது தன் மனைவி சாராளை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன். எகிப்தியர் உன்னை காணும் போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடு வைப்பார்கள். ஆகியால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கும் உன்னால என் உயிர் பிழைக்கும்படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல்லி என்றான். ஆபிரகாம் எகிப்துக்கு கடந்து வருகிறான். கடவுள் வாக்கு கொடுத்த பிரகாரம் கானான் தேசம் புறப்பட்டு போகிற நிலையில எகிப்துக்கு கடந்து வருகிறார். ரொம்ப பஞ்சமா இருப்பதனாலே கொஞ்ச நாள் இந்த பட்டணத்துல தங்கி பஞ்சம் கொஞ்சம் தீர்ந்த பிறகு பிரயாணத்துல போகலான்னு முடிவு எடுக்கிறான். ஆனா அங்க தங்கி இருக்கிறான். பொதுவாக தங்கும் போது அந்த பட்டணத்தை சுத்திக்கிட்டு பார்க்கிறான். அந்த மக்கள் எல்லாம் பெரிய துன்மார்க்கனா இருக்கிறான். ஒரு அநாகரிகமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவன் பார்த்து யோசிக்கிறான், இங்க இருக்கிற நிலைகளை பார்த்தா என்னை கொன்னுட்டு உன்னை என்ன பண்ணுவானுவான், மனைவியாக உருவாக்கி கொள்வான் போல தெரிகிறது. ஆனால் உன் நிமித்தம் நாம் தப்பித்துக் கொள்வதற்காக என்னை யார் என்று கேட்டால் என் சகோதரன் என்று சொல்லிவிடு என்று அவன் 2 பேரும் பேசி ஒரு தீர்மானிச்சுட்டாங்க. அங்க இருக்கிற எல்லா மனிதர்களும் பார்க்க ஒரு சின்ன தேசம், பெரிய தேசம் அல்ல. அப்ப அங்க இருக்கிற ராஜா கிட்ட போய் சொல்லுகிறாங்க, நம்ம தேசத்துக்கு ஒரு குடும்பம் வந்திருக்கு. அந்த பெண் ரொம்ப அழகுலவளா இருக்கிறாள். அவள் திருமணம் ஆகாதவள் இருப்பதனாலே அவளை நீ மனைவியா சேர்த்துக்கொள் என்று சொல்லி பார்வோனுடைய மன்னனுக்கு அதை செய்து கொண்டு போறார்கள். அதை பார்த்த பார்வன் அப்படியே அவர் ஆட்சியில் வர சொல்லி ஆபிரகாம் பொண்ணு பொருள்லாம் கொடுத்துட்டு அவனுக்கு எந்த ஒரு தீங்குன்னு யாரும் செய்யக்கூடாது என்று ராஜ சமூகத்திலிருந்து கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. ஒரு பக்கம் ஒரு தகாத நிலைகளை கடந்து போனாலும் அங்க என்னென்ன நடக்குது பாத்தீங்க, ஒரு பஞ்சம். ஆபிரகாம தேவையான பொருள் எல்லாம் ராஜ சமூகத்திலிருந்து கொடுக்கப்பட்டாச்சு. அடுத்தபடி அந்த குடும்பத்தை யாரும் தீங்கு செய்யாத அளவுக்கு ஒரு பாதுகாப்பு உருவாக்கியாச்சு. ஆபிரகாம் மனைவி தன் அரண்மனைக்குள்ள போயிருக்கிறான். ஏன்னா திருமணம் என்பது உடனே நடத்த முடியாது. ராஜா வீட்டு திருமணம் சில சுத்திகரிப்புலாம் நடைமுறைப்படுத்தி எல்லாருக்கும் அறிவித்து தான் நடத்தப்பட வேண்டும். இப்படிப்பட்ட எல்லா ஏற்பாடும் நடந்து கொண்டு இருக்கிறது. ராஜா வீட்டுல இருக்க எல்லாருக்கும் வியாதி வந்துருச்சு. அங்க இருக்கிறதா வேதத்துல எழுதாத ஒரு விஷயங்கள்.
அங்க இருக்கிற பொதுவா ராஜா சமுதாயம் எல்லாம் மந்திரவாதிகள் இருப்பாங்க, எப்பயுமே எல்லா தேசத்திலும் இருப்பாங்க. மந்திரவாதியை கூப்பிட்டு, ஏன் என் குடும்பத்துல வியாதி வந்துச்சு, இந்த வியாதி வர காரணம் என்னன்னு கேட்கப்படும் போது, நீ அழைத்து வந்திருக்கிற பெண்மணி ஒருவனுடைய மனைவி, அவருடைய கடவுள் என்ன பண்ணாரு, உன் குடும்பத்தை தண்டிச்சிட்டார் என்று அவன் சொல்லுகிறான். உடனே ஆபிரகாம் வர சொல்லி, இப்படி ஏன் என்ன துரோகம் செய்த, உன் தேவன் எங்களை இப்படி குடும்பத்தெல்லாம் தண்டிச்சு போட்டார் என்று சொல்லி அவன் உன் மனைவி அழிச்சிட்டு போ என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஒரு பக்கம் சரீரபரமாக ஆபிரகாம் ஒரு முயற்சி எடுத்தாலும் தேவனுடைய பார்வைக்குள்ளாக இருக்கிறோம். அவருடைய சரீரபுரம் முயற்சி எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா, இவன் அப்படி எடுத்த முயற்சி பார்த்தீங்கன்னா அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய இழப்பு தான் உண்டாகும். தான் மனைவி இழக்கிறான். அல்ல, தேவனுடைய பார்வையில் இருப்பதனாலே தேவனுபடியாக அவனை தப்பி வைத்து காப்பாற்றி அவனுடைய பிரயாணங்களை தொடர்ந்து நடைமுறைப்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். தேவன் ஆபிரகாமுடைய மகனுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை உண்டாகும். அல்ல, தேவ சமூகம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் உலகத்துடைய பட்சத்தின் மத்தியிலே ஒரு சில இடர்களும் மனிதனாலும் உண்டானாலும் தேவனுடைய பார்வையில் இருக்கிற என்பதை மாத்திரம் மறந்துவிடக்கூடாது. தேவன் எல்லா நிலையிலும் என்ன பண்ணுவார், நம்மை காப்பாற்றி விடுவார். ஆனால் நாம் தார்மீகமா நம்முடைய செயல்பாடை நாம் தப்பித்துப்பதற்காக நாம் போயிடக்கூடாது. தேவனுடைய பார்வையில் இருப்ப கடவுள் என்ன பண்ணுவார், நம்மை பாதுகாத்துக் கொள்வார் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசி 38ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவரோராய் திரும்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தவமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருள் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். அப்பொழுது எசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையாவது, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டு உன் கண்ணீரை கண்டு இதோ உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன். நான் உன்னையும் இந்த நகரத்தையும் அசிரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன். அந்நாளுக்கு எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தார். அப்போது ஆமோசுக்குமான ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தி நீ பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எசேக்கியா தீர்க்கதரிசி வாழ்ந்த நாட்கள்ல சரீர பிரகாரமான ஒரு வியாதி, அந்த வியாதியிலிருந்து அவன் பிழைப்பதற்கு முடியாமல் இருப்பதன் நாட்கள் சொல்ல வர கேன்சர் வியாதி. அப்போ ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் அறிவிக்கப்பட்டு, நீ மரித்து போயிடுவாய், நீ பிழைக்க மாட்டாய் என்று சொல்லி அவன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தி என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அந்த வார்த்தையை கேட்ட ஏசாயா தீர்க்கதரிசியுடைய வார்த்தையை கேட்ட எசேக்கியா பயங்கரமாக அழுகிறான். நீ போய் எசேக்கியா நோக்கி, உன் தாப்பனே தாவீதின் தேவனாய் இரு கர்த்தன் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதை உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன். ஏசாயாவோட வார்த்தை கேட்ட எசேக்கியா அவன் செவுறு புறமா திரும்பி அழுகுறான். ஆண்டவரே, நான் எவ்வளவு உமக்கு உண்மையா இருந்த உத்தமமா இருந்தேன், நான் சாங்க போறேனா என்று அவன் அழுகிறான். ஏன்னா ராஜா வீடுங்கிறது ஒரு பெரிய வீடு. அவன்கிட்ட சொல்லிட்டு அந்த முற்றத்தை நடந்து வந்துட்டே இருக்கிறான். தேவன் சொல்லுகிறான் ஏசாயா, நீ போய் மீண்டும் எசேக்கியாவை சந்தித்து உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் ஆயுசு நாட்களை 15 ஆண்டுகள் கூட்டி கொடுக்கிறேன் என்று சொல்லு. அல்ல, ஒரு பக்கம் சரீர பிரகாரமான ஒரு வியாதி வந்தாலும் அவன் தேவ சமூகத்தை விண்ணப்பிக்கிறான். அவன் வார்த்தையை கேட்டு கர்த்தர் என்ன பண்றான், அவன் ஆயுசு நாட்களை 15 ஆண்டு கூட்டுகிறார் என்று பார்க்கிறோம். அல்ல, நாம் நீதிமான்களை காணப்படும் போது தேவ சமூகத்தில் நாம் தயவு உண்டாகிறது. தேவன் நம்ம சத்தத்தை கேட்டு, ஒரு பக்கம் இயல்பான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி, அல்லது தேவனால் உருவாக்கப்பட்ட ஒரு நிலையா இருந்தாலும் சரி, அல்லது மனிதனால் உருவாக எந்த ஒரு நிலைகளை இருந்தாலும் நாம் தேவ சமூகத்தை நாம் நீதியா காணப்படும் போது நம்மை காப்பாற்றுகிற நம்ம நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் நாம் கடைசி காலத்துல காணப்படுவனாலே ஒரு பக்கம் உலகம் பயங்கரமா அச்சுறுத்துகிறது. ஏன்னா நீங்க தொடர்ந்து நீங்க சமீபத்தில் சொல்லியிருப்போம்,
நம்ம தமிழகத்துல பாத்தீங்கன்னா 4 பேருக்கு ஒரு ஆள் சுகர் இருக்கு. ஆராய்ச்சியில அதாவது கணக்கெடுப்புல. இப்படிப்பட்ட நீ அதிகமா பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் என்பது எந்த நிலையில வருதுன்னே தெரியல. கேன்சர் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நீங்க அடையாறு ஜிக்மோர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1000 பேஷண்ட் வரான். ஆனா இறைமார்க்கு நம்ம நடைமுறைப்படுத்துற நான் இதெல்லாம் ஒரு பெரிய கொடிய வியாதி. ஆனா நாம் மனிதன் என்பது தப்பி வைக்க முடியாம வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட நிலைப்பாடுகளை இன்னும் கடினமான ஒரு காலத்தை நாம் கடக்க போகிறோம். தேவன் ஒரு மனிதனை காப்பாற்றப்பட வேண்டும் பார்த்தீங்கன்னா நீதியை சீர்தூக்கி பார்க்கிறார். ஆனா இறைமார்க்கு நாம் நடைமுறைப்படுத்துற பிரகாரம் பூமியுடைய கடைசி நிலையில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். உலகம் பயங்கரம் அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. ஆனா இறைமார்க்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நீங்க நீதிமான்களா இருந்தால் தேவன் கடைசி காலத்துக்குள்ள வாக்குத்தத்த பிறகு நம்மை காப்பாற்றி கொடுப்பார். நாம் நீதிமான்களை காணப்படவிட்டால் பூமியில நடைமுறைப்படுத்துறது நாமே அள்ளி கொண்டு போயிடும். ஆனால் இறைமார்க்கு நாம் நடைமுறைப்படுத்த ஒரு வார்த்தை வாசிப்போம். சங்கீதம் 91 அதிகாரம் 1 வாசிப்போம். உன்னதமான மறைவில் இருக்கிறவன் சர்வவள நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோய்க்கு நீரின் அடைக்கலம் என் கோட்டை, என் தேவனை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கு கொள்ள நோய்க்கு தப்பிப்பார். அவர் தம் சிறுகளை உன்னை மூடுவார். அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிச்சையும் கேடகமாயிருக்கும். இறைமார்க்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் எந்த ஒரு மனிதன் உன்னதமான மறைவில் இருக்கிறானோ அவன் சர்வோட நிழலிலே தங்குவான். அங்க நடைமுறைப்படுத்துகிறார். நான் கர்த்தரை நோய்க்கு நீரின் அடைக்கலம் என் கோட்டை, என் தேவனை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கு கொள்ள நோய்க்கு தப்பி வைப்பார். வேடனுடைய பார்த்தீங்கன்னா மறைவாக்க நம்மை எந்த ஒரு மன தாக்க முயற்சிக்கிறானோ அவனிடத்திலிருந்து உன்னை காப்பாற்றுகிறார். பாழாக்கு கொள்ள நோய்க்கு தப்பி வைப்பார். மனிதனை காப்பாற்ற முடியாம வருகிற கொள்ள நோய்க்கு உன்னை தப்பி வைக்கிறார். அவர் தம் சிறுகளை உன்னை மூடுவார். அவர் சட்டைகளில் அடைக்கலம் போவாய். அவர் உனக்கு சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாய் இருப்பார் என்று பார்க்கிறோம். ஆனால் நாம் இறைவனை சார்ந்து கொள்ளப்படும் போது மனிதனால் உண்டாகிற மறைவிடத்தில் உண்டாகிற ஆபத்து காப்பாற்றுகிறார். கொள்ளை நோய்களை காப்பாற்றுகிறார். உன் பாதம் கல்லில் இடாதபடிக்கும் அவருடைய தங்கள் கைகளை ஏந்து கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலே மிரியன் பாம்பின் மேல் நடந்து பாலசிங்கத்தையும் வலுசிறப்பத்தை மிதித்து போடுவார். இங்கே இறைமார்க்கு நடைமுறைப்படுது ஒவ்வொன்று அர்த்தங்கள் மாறும். நமக்கு மறைவா உண்டாகிற தீமைக்கு விளக்குகிறார். பூமியில உண்டாகிற கொள்ள நோய்க்கு உங்களை காப்பாற்றுகிறார். சிங்கத்தின் மேல நடப்பாய். ஒரு பக்கம் ஒரு வியாதியில உடனே கடந்து போகலாம், தேவன் அதிலிருந்து உன்னை காப்பாற்றுவார் என்ற அர்த்தம். ஏன்னா சிங்கத்தின் மேல் நடக்கிறாய், அது சேதப்படுத்தாலும் உன்னை காப்பாற்றும். நம்ம தானியோட வாழ்க்கையில பார்க்கிறோம். அவனை சிங்க கைவில தூக்கி போட்டுறாங்க. அந்த சிங்கம் அவனை சேதப்படுத்த ஆளுக்கு என்ன பண்றா, அது வாயை கட்டி போடுகிறார் என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட பலமுள்ள ஒரு சூழ்நிலை கடந்து வந்தாலும் தேவன் உன்னை காப்பாற்றுவார் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதெல்லாம் சில வேதவசம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். வியாதி வருதுன்னா வரலாம், ஆனால் அது உன்னை சாகடிக்காது. இப்படி ஒரு நிலைகளெல்லாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் இறைமார்க்கு ஒன்று வராத தப்பி வைக்கலாம், ஒன்று வரலாம் காப்பாற்றுவார். அதன் அடிப்படைக்குள்ள தான் இறைமார்க்கு நம்ம நடைமுறைப்படுத்த நம்ம அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதனால் வேதத்துடைய ரகசியங்களை புரிந்து கொள்ளப்பட வேண்டும். நாம் நீதிமானா இருப்பதனால நம்ம ஒன்றும் வராது என்று அர்த்தம் அல்ல. நம்மை வரும் தேவன் நம்மை காப்பாற்றுவார். என்ன சூழ்நிலை சில விஷயங்கள் இருக்கிறது. இப்போ பஞ்சம் வருதுன்னு வச்சுக்கொள்ளலாம். நம்மளுடைய தகுதிக்கு ஒரு 3 மாசம் 4 மாசம் பொருளாதாரம் வச்சிருப்போம். ஒரு சிலர் தலைமுறைலாம் பொருளாதாரம் வச்சிருக்கிறோம். ஒரு 2 வருஷம் பஞ்சம்னா நமக்கு இருக்கிற பொருளாதாரம் ஒரு 6 மாசம் தான் தாங்கும். அதன் பிறகு எப்படி காப்பாற்ற, கடவுள் உன்னை காப்பாற்ற, அவ்வளவுதான். ஆனா இறைமார்க்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவனுடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை என்பதனாலே நம்மை காப்பாற்றுவார் என்று நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். சங்கீதம் 34 அதிகாரம் 15 வசனத்தை வாசிப்போம். இங்க இறைமார்க்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் கர்த்தருடைய கண்கள் நீதிமான் மேல் நோக்கமாயிருக்கிறது. அவருடைய செவிகள் அவர் கூப்பிடுதலுக்கும் திறந்து இருக்கிறது. ஆனால் இறைமார்க்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம்
தேவனுடைய கண்கள் நீதிமான் மேல் நோக்கமாவே இருக்கிறது. நீங்க இந்த வார்த்தை ஒரு காலகட்டத்துல தேவன் சொன்ன உற்று உன்னை கவனித்து கொண்டு இருக்கிற அப்படின்னார். அதெல்லாம் ஒரு அதிகமா அறியாத காலம் தான் சொல்ல முடியும். உனக்கு எப்படி ஆண்டவரே வேலையில என்னை எப்படி பார்க்குற அப்படின்னு கேள்வி கேட்டேன். அப்போ உண்மையில வேத வசனமே தெரியாது அந்த காலகட்டத்தில். நான் இளைய பருவங்கள் அப்போலாம். அப்போதான் ஏசையோட இந்த உலகத்தை என் கைகளை வரைஞ்சி வைத்திருக்கிற, என் கையை பார்த்தனா நீ என்ன பண்ணிருக்கேன்னு தெரியும் அப்படின்னா. இன்னைக்கெல்லாம் அதை ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அன்றைய காலத்தில் பண்ண முடியாது, யோசிப்போம். ஏன்னா அன்றைய காலத்தில் ஒரு பார்த்தீங்கன்னா தகவல் தொடர்போட கிடையாது. இன்னைக்கு ஒரு அமெரிக்காவில் பேசணும்னா ரொம்ப ஆச்சரியம். அந்த காலத்தெல்லாம் ஒரு 20 ஆண்டு வச்சு முன்னாடி வச்சுக்கலாம். இன்னைக்கெல்லாம் சாதாரண விஷயம், ஒரு செகண்ட்ல நம்ம நேரடியாக பார்த்து கொள்ளலாம். இப்போ இந்த தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் கடவுள் சொன்ன உண்மை என்னது இப்போ நம்ம உணர்ந்து கொள்ளலாம். ஏன்னா அன்றைய காலத்துல யோசிப்போம், என்ன கையை பார்க்குறாரு அவருக்கு எப்படி தெரியலாம் யோசிப்போம். இன்றைய அது பொருந்தும். இன்னைக்கு நாம் நடைமுறையில வாழ்க்கையில் இருக்கும்போது ஒரு செகண்ட் நினைச்சா அமெரிக்காவுக்கு ஒரு மனிதன் நேரடியாக பார்க்க முடிகிறது. தொழில்நுட்பம் வளர்ந்ததுனால அதை நாம் அப்சர்வ் பண்ண முடிகிறது. ஆனா அன்றைய காலத்துல யோசிப்போம், கையை பார்த்தாலும் நம்ம எப்படி தெரியும் யோசிப்போம். ஆனால் இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவனுடைய வார்த்தை என்பது அது காலத்துல சொல்ல புரியும். காலத்துக்கு முன்னு சொல்லணும்னா ஒண்ணுமே புரியாது. என்ன கடவுள் சொல்றாரு நமக்கு என்ன புரியாது. ஒரு காலங்கள் கடந்து வரும்போது அது மகத்துவங்களை புரிந்து கொள்ளலாம். ஆனா இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் அவருடைய ஆதீனத்திலிருந்து நாம் எதுவுமே கடந்து போக முடியாது. அவர் சமூகத்தை நிழலிடுகிறோம், அவர் நம்ம கண்காணித்து கொண்டு இருக்கிறார். ஆனா இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நீதிமானுடைய மேல் தேவனுடைய கண்கள் இருக்கிறது, அவர் கவனித்து கொண்டு இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதெல்லாம் ஒவ்வொரு மனிதனும் தேவனுடைய பார்வைக்குள்ளாக இருக்கிற ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க் தான். நீங்க ஒரு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா ஒரு ஆட்சியாளர் இருப்பார், கலெக்டர், கீழே டிஆர்ஓ இருப்பாங்க, கீழே தாசில்தார் இருப்பாங்க, ஆர்ஐ இருப்பாங்க, விஓ இருப்பாங்க, கடைசியா விசாரிப்பு இருப்பாங்க. ஒரு மாவட்டத்துக்குள்ளா இருக்கிற எல்லாருமே ஆட்சியாளருடைய கண்காணிப்பில் தான் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு பெரிய நம்ம ஒரு மாவட்ட ஆட்சியாளர் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கான அர்த்தம் கிடையாது. அவருக்கு ஒரு நெட்வொர்க் இருக்கிறது. அவர் தட்டினானா ஈஸியாக பார்த்து கொள்ளலாம், விசாரித்து கொள்ளலாம். அதே போல இறைமார்க்கம் என்பது உடனே கடவுள் எல்லாரும் கிட்டத்தட்ட 800 கோடி மக்களை பார்த்துக்கிட்டே இருக்கான்னு கேள்வி கேட்கக்கூடாது. ஒரு நெட்வொர்க் இருக்கிறது. அதை பராமரித்துக் கொள்வதற்காக தெய்வத்துவத்தில் இருக்கிறாங்க, பரிசுத்த ஆவியான்னு பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருக்கும் ஒரு நிலைப்பாடுகள் இருக்கிறது. ஏன்னா நம்ம சிந்தனையில் அப்படிலாம் போகும், 800 கோடி மக்களை கடவுள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாருன்னு. தெய்வனுடைய ஒரு நெட்வொர்க் வச்சிருக்கிறார். ஒரு மனிதர்களை நம்ம சாதாரண ஒரு மாவட்டத்துக்குள்ளாக இருக்கிற ஒரு கண்காணிப்புக்குள்ள ஒரு மனிதன் கண்காணித்து கொண்டு இருப்பதை போல தேவன் நம்மளும் கண்காணிக்க ஒரு பெரிய நிலை வைத்து இருக்கிறார். அதன் அடிப்படைக்குள்ளாக நீங்களை பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் தேவனுடைய பார்வைக்குள்ளாக தான் இருக்கிறோம். நம்ம செய்கிற எல்லா காரியங்களும் தேவ சமுதாய ரிப்போர்ட் போயிட்டே இருக்கும். அதன் அடிப்படைக்குள்ளாக தான் நம்ம நிதானித்துக் கொள்ளப்பட வேண்டும். தொடர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 33ஆம் அதிகாரம் 18 வாசிப்போம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்க வேண்டிய ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலைக்கு விடுவிக்கவும் பஞ்சத்து அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய அவர் மேல் நோக்கமாய் இருக்கிறது. தம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமானவர். ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் பூமியில உண்டாகிற பஞ்சமா இருந்தாலும் சரி, பூமியில உண்டாகிற மரணமா இருந்தாலும் சரி, தேவன் நம்மை காப்பாற்றுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஏன்னா வேதத்தில் அநேக மனிதனுடைய நிலைகளை பார்க்கிறோம். எவ்வளவு கொடிய பஞ்சமெல்லாம் சொல்லுகிறது. எல்லா நிலைகளிலிருந்து தான் நீதிமான்கள் அந்தந்த காலத்துல காப்பாற்றுகிறார். மரணத்துக்கு எதுவான என்ன சூழ்நிலை வந்தாலும் தேவன் நம்மை தப்பி வைக்கிறார். ஏன்னா நிறைய நிலைகள் உண்டாகும். என் வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடக்கிறது. நிறைய எண்ணிக்கிட்டே இருக்கலாம், சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஒரு நாள் பார்த்தா நான் ஏற்கனவே தங்கியிருந்த இடம் ஒரு பெரிய காடு, யாரும் வரமாட்டாங்க, பகலே வரமாட்டாங்க. 4 கீத்து 2 கழிதான் இருக்கும். ஏன்னா தனிமையா ஜெபம் பண்ணுறதுக்காக போய் தங்கியிருப்போம். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ப்ரேயர் முடிச்சுட்டு போயிட்டு படுத்திருக்கிறேன். இந்த ஒரு பெரிய நல்ல பாம்பு, அது என்ன ஒரு பாம்பு சொல்லுவாங்க, நல்ல பாம்புலே ஒரு பெரிய, அது கீழே கிடந்திருக்கு, அது மேலே பாய் போட்டிருக்கிறேன், அதில் தான் படுத்து கிடந்திருக்கிறேன். நைட்டு ஃபுல்லாக படுத்து கிடந்திருக்கிறேன். காலையில் ஏஞ்சிட்ட பிறகு பாய சுருந்து காலால் எத்துறேன், அது உள்ள கிடக்கு. கிட்டத்தட்ட நல்ல ஒரு 6-7 அடி நீட்டு இருக்கும். இப்பெல்லாம் நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா
பாம்பு மட்டும் என்ன ஒரு 100 பாம்பாவது கடிச்சிருக்கணும். அவ்வளவு சம்பவங்கள் நடக்கும். இறைமார்க்கனும் கடவுள் நம்மை பாதுகாத்துக் கொள்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்கிறோம். இதே போல கோடை நாள் ஒரு நாள் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஷெட்டில் படுக்காம வெளியில போய் படுத்து கிடக்குறேன். நரி ஒரு 4-5 நரி பார்த்தீங்கன்னா அந்த ஒத்தடி பாதை தான், அது அந்த பாதையில் தான் வரும். எனக்கு நரி வருது தெரியாது. நான் வெளிப்பாட்டில் பார்க்க நரி வந்து என் காலு கையில பிச்சு பிச்சு தூக்கிடுது. வெளிப்பாட்டில் பார்க்குறேன், என்னடா நரி போய் நம்மளை பிச்சு போய் தூக்கிடுன்னு சொல்லி ஏஞ்சி பார்க்குறேன், 4 நரி அப்படி பக்கத்தில் நிற்குது. என்னை ஏஞ்ச பேர் ஓடிடுச்சு நாளும். இப்படிலாம் இறைமார்க்கு என்பது நமக்கு ஒரு பாதுகாப்பு. ஒரு நிறைய போதும், 4-5 நிறைய நிற்குது, அந்த வழியாக அது போகும் போல இருக்கு டெய்லி, எனக்கு தெரியல. அதே போல அதன் பிறகு வெளியில படுக்கிறதே கொஞ்ச நாள் மீண்டும் மறந்து விட்டேன். மீண்டும் போய் படுது, அதே போல ஒரு சம்பவம் நடக்கிறது. இறைமார்க்கம் என்பது நம்மை பாதுகாத்துக் கொள்கிறார். அதாவது ஒரு பக்கம் இயல்பான சூழ்நிலை தான் அந்த நிலையெல்லாம். என்ன நிலைகளை தான் கர்த்தர் நம்ம என்ன பண்ணுகிற பாதுகாத்துக் கொள்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதான் இறை சமூகம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் சில சூழ்நிலை அடிப்படைக்குள்ளாக நம்மளோட வாழ்க்கையில பல நிர்பந்தங்கள் உண்டானாலும் தேவனவை பாதுகாத்துக் கொள்வார். ஆனால் இறைமார்க்கு சில சூழ்நிலை சில தவிர்க்கலாம் முடியாது, சில நிர்பந்தங்கள் உண்டாகும், சில அடிப்படைகள் நாம் கடந்து போவோம். எல்லாத்தையும் கடவுளை பாதுகாத்துக் கொள்வது என்பதை நாம் நிலைப்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும். ஆனால் நாம் ஓடுகிற இந்த ஆவிக்கிற வாழ்க்கை, இந்த உலகத்தோட கடைசி நிலைகளை இருக்கிறோம். நம்ம எவ்வளவு செய்திகளை கேள்விப்படுகிறோம். நேற்று இருந்த இன்னைக்கு பார்க்க முடியும், இன்னைக்கு நாளைக்கு பார்க்க முடியுமாங்கிற ஒரு அவலமான நிலைகளை கடந்து போகிறோம். தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு அவசியம். நீங்களாம் நீதிமான்களை காணப்படும் எல்லா நிலையிலும் கர்த்தர் என்ன பண்ணுவார், நம்ம தப்பி வைப்பார் நம்ம அறிந்து கொள்ளப்பட வேண்டும். யோபு புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விளக்காமலும் அவளை ராஜாக்களு கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றென்னைக்கு உட்கார்ந்து இருக்கும் செய்கிறார். இறைமார்க்க நாம் சொல்லுகிற பிரகாரம் ஒரு நீதிமான்களுக்கு ஆடம்படும் போது அவனை விட்டு தன் கண்களை விளக்குவாமல் அவளை ராஜாக்களோட உட்கார வைக்கிறார். ஒவ்வொரு மனிதனுடைய அடிப்படைக்குள்ளாக தகுதியின் அடிப்படைக்குள்ளாக நம்மை உயர்த்துகிறார். நீங்க ஒரு பட்டணத்துல காணப்பட்டீங்கன்னா அந்த பட்டணத்துல ஒரு உயர்வு அடைகிறீர்கள். ஒரு மாவட்டத்துல ஒரு செல்வாக்கு இருந்தா அந்த மாவட்டத்தில் உங்க செல்வாக்கை கொடுப்பார். இப்படி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாக காணப்படுகிற தேவன் நீதிமானத்தின் கண்கள் உலாவிக் கொண்டே இருக்கிறது. நாம் எந்த அளவுக்கு தேவனை பிரியமா காணப்படும் போது உங்களை சிங்காசனத்துல உட்கார வைக்கிறார் என்று சொல்லப்படுதாப்பா. அதாவது ஒவ்வொரு தகுதிக்கும் அடிப்படைக்குள்ளாக இறைமார்க்கு நம்ம உயர்ந்த ஒரு பெரிய அடைக்கலத்தில் வைக்கிறார். அதான் தெய்வசம் நிறைய இருக்காங்க. நீ இந்த ஆண்டுன்னு சொல்லிட்டு ஒரு தம்பி ஒருத்தர் கவலை இந்த திருநெல்வேலி சைடு ரொம்ப பக்திமான். நீ அந்த ஜியோ இருக்காங்கப்பா, ஜியோ அந்த குடும்பத்துல ஒரு பெரிய ஒரு ஒரு உறுப்பினர் போல தம்பியை கடவுளை வைத்திருக்கிறார். இந்த 5G 4G எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தம்பி தான் ஆப்ரேட் பண்றாப்புல. அவ்வளவு பெரிய பெரிய உயர்நிலை கடவுளை கொண்டு வைத்திருக்கிறார். அவன் தம்பி சொன்ன ஒரு சாட்சி இருக்கும், என் வாழ்க்கையில படிக்கிற நாட்களா இருந்தாலும் சரி, நான் வேலை செய்கிற நாளாலும் சரி, என்னுடைய நேரத்தை ஒதுக்கி மிச்சம் இருக்கிறனாலும் தேவாலயத்தில் தான் இருப்பேன் அப்படின்பாப்புல. இப்போ எந்த அளவுக்கு தன்னுடைய படிப்பு நாட்கள் முதற்கொண்டு தான் வேலை செய்த நாள் கொண்டு மிச்சம் இருக்கிற அந்த நேரம் பார்த்தீங்கன்னா தன் ஆலயத்தில் தான் போய் பணி பண்ணுவான். ஏதோ வேலை பார்ப்பாப்பலாம், ஜாம் பண்ணுவாப்பலாம். அந்த ஒரே ஒரு நிகழ்வு தான் என்னை கடவுள் இந்த அளவுக்கு உயர்த்தினார் அப்படின்னு சொன்னாப்புல. ஆனால் இறைமார்க்கும் தெய்வசமம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் எந்த அளவுக்கு தெய்வசமத்தை ஒரு மனிதன் நேசிக்கிறானோ அவன் ஒரு பெரிய உயர்ந்த அடைக்கத்தை, ஒரு சாதாரண படிப்பு தான் படிச்சிருக்கிறாப்புல, கடவுள் அந்த அளவுக்கு அந்த மனிதனை உயர்த்தி இன்னைக்கு கொண்டு போய் வச்சிருக்கிறான். ஆனால் நாம் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துறப்ப எந்த அளவுக்கு தேவனுடைய சமூகம் தேவனுடைய நீதியை தேடுகிற அந்த அளவுக்கு கர்த்தருபடியாக ஒரு உயர்ந்த அடைக்கத்தை வைக்கிறார் நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். மல்கியா தீர்க்கதரிசி 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்போது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரை பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தர் பயந்தவர்களுக்காக அவருடைய நாமத்தையும் தியானிக்கிற ஞாபக புஸ்தகம் எழுதப்பட்டிருப்பதா பார்க்கிறோம். எந்த ஒரு மனிதன் தேவனுக்கு பயந்து இருக்கிறானோ அவர் பேசிக்கொள்வதை கர்த்தர் கவனிக்கிறார் என்று சொல்கிறது. ஆனால் இறைமார்க்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவனுக்கு பயந்து நாம் காணப்படும் போது முழுவதுமே தேவனுடைய அடைக்கலத்துக்குள்ளாக இருக்கிறோம். அவருடைய அனுமதி இல்லாமல் எந்த ஒரு நிலை இல்லாமல் ஒன்றும் நடக்காது. ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற நான் நீதிமான்களை கடந்து போகும்போது ஒரு சில சோதனைகள் உண்டாகிதான் தீரும். ஏன்னா உலக பிரகாரமும் ஒரு நிலைப்பாடுகள் உண்டாகிறது. கடவுளும் நம்முடைய நீதியை நாம் ஆராய்ந்து பார்க்கிறார். சாத்தானும் நாம் நீதி எப்படியாக சோதித்து பார்க்கிறார்.
ஆனால் தேவன் எல்லா நிலைகளிலிருந்து என்ன பண்ணுவார்? தப்புவிப்பார். அதான் முக்கியம். இறைவனை சார்ந்து இருக்கிற தெய்வத்திட்டத்தை கடந்து போற ஒரு நிலைகள் என்பது ஒரு கடினமான பிரயாசம்தான். ஒரு ஓட்டப்பந்தயத்துல முயற்சிக்கிறோம், ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஸ்டேட் அளவு ஒரு முதன்மை வரனை விரும்புகிறோம். கண்டிப்பா அதற்கேட்ட ஒரு பிரயாசம் இருந்தால் நீங்கள் அடைய முடியும். அதேபோல் நீதிமான் என்பது ஒரு கடினமான பாதை. நாம் கடினமாக முயற்சிக்கப்பட பல இன்னல்களை சந்திக்கிறோம். சில சூழ்நிலை நாம் எதிர்கொண்டுதான் ஆகப்பட வேண்டும். ஆனால் நாம் நீதிமான் என்பது நல்ல ஒரு நிலைதான். அதை எதிர்கொள்வதற்கு நாம் தேவனை நாம் சார்ந்து கொள்ளப்பட வேண்டும், நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். சங்கீதம் 68ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். நீதிமான்களும் தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார் என்று பார்க்கிறோம். ஆனால் நீதிமான்களை காணப்படுகிற நாம் ஒரு மகிழ்மையை நம் வாழ்க்கையில் உண்டாகும் சந்தோஷம் அடைகிறோம் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். அதாவது நீதிமான்கள் நிறைய சங்கீதத்துல நீதிமொழி எழுதியிருக்கிறார். அதனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ஒரு நாட்களை கடந்து போற வரைக்கும் நீதியை நிறைவேற்றி காத்துக்கொள்ள சில போராட்டங்கள் நிச்சயமா இருக்கும். அதை நாம் கடந்து போயிட்டோம்னா நான் ஒரு முழுமை அடைந்து கொள்ளலாம். ஆனால் இறைமார்க்கு நாம் தெய்வ சும நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ஒரு குறிப்பிட்ட காலத்தை கடந்து போற வரைக்கும் சில போராட்டத்தை நாம் சந்தித்து தான் ஆகப்பட வேண்டும். சங்கீதம் 64ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தோட வாசிப்போம். நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான், செம்மையான இதயமுள்ளவர் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். நீதிமான்களை எந்த ஒரு மனிதனை காணப்படுகிறோமோ அவன் கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சியாக தேவனை நம்புவான் என்று சொல்லுகிறது. அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில பல சம்பவங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. எல்லாமே தேவனு சார்ந்து நாம் கடந்து பார்க்கப்பட வேண்டும். நாம் எப்படியாக அதை இழந்து விடக்கூடாது. தேவனை நம்பப்படாம எல்லா நிலையில் இருந்தபடியாக நாம் காப்பாற்றப்பட முடியும் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஆனால் வாழ்க்கையில பல இக்கட்டுகள் சூழ்நிலை உண்டாகும். தேவனை நம்பப்படும் போதாம் நாம் நீதிமான்களாக நாம் எண்ணப்பட வேண்டும் முடியும் என்று சொல்லப்படுதா பாரும். சங்கீதம் 112ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். இறைமாருக்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாத இருப்பான், நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன் என்று பார்க்கிறோம். அதான் இறை சமூக நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நீதிமான வாழ்க்கை நடக்கிற எந்த ஒரு நிகழ்வும் அவன் அசைக்கப்பட மாட்டான் என்று சொல்கிறது. அவன் வாழ்க்கையிலபடியாக ஒரு நித்திய கீர்த்தி உண்டாகும். அதில் நீதிமான்களை காணப்படும் போது அவன் கொடுக்கப்படுற ஒரு பொறுப்பு, ஒரு ஆசீர்வாதம் அது என்றும் மாறாது என்று சொல்லுகிறது. அவன் எந்த சூழ்நிலையாக அவனை அசைக்க முடியாது என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஆனால் இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நம்ம நிறைய பார்த்துருக்கிறோம். தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதித்தால் அவனது ஆண்டு அனுபவிக்கவே முடியாது. ஆபிரகாமை எடுத்துக்கொள்ளுங்க, சாலோமனை எடுத்துக்கொள்ளுங்க, சிம்சோனை எடுத்துக்கொள்ளுங்க, எந்த ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டாலும் தேவன் சாலோமனுக்கு ஞானத்தை கொடுக்கிறார். உலகம் முழுவதும் ஞானத்தை பார்த்து பயப்படுகிறது. ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். அவங்க சொல்லுகிறார், நீ நடந்து போறதெல்லாம் உனக்கு சொந்தமாகும். உன் கண்களால் எவ்வளவு தூரம் பார்க்கிறாயோ அது உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். சிம்சன் என்கிற ஒரு மனிதனை பார்க்கிறோம், ஒரு பெரிய பலத்தை கொடுக்கிறார். ஒரு கழுதையின் தாடையை எலும்பை எடுத்து 1000 பேரை கொள்ளுறான். 300 நரிகளை பிடித்தபடியா பந்தங்களை கொளுத்து விடுகிறான். அவனுடைய வல்லமை யோசித்து பாருங்க. இறைமார்க்கம் என்பது ஒரு மனிதன் தேவனை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சார்னா அவன் வாழ்க்கையில அனுபவிக்கவே முடியாது. ஆனால் இப்படிப்பட்ட நிலைகளெல்லாம் நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். தேவன்கிட்ட நாம் அநேக கேட்டு பெற்று தெய்வ சொந்த நாம் நிலைப்படப்பட வேண்டும். பேதுரை ஆசீர்வதிக்கிறார். அவன் கரங்கள் நீட்டிடலாம் நன்மை உண்டாகுது. அவன் நிழல்பட்டு அநேக குணமடைந்தார்கள் என்று பார்க்கிறோம். அல்ல தேவன் ஒரு மனிதனுக்கு எந்த ஒரு விஷயத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறாரோ அது அளவில்லாம கொடுக்கக்கூடியவர். நம்மளாம் தகுதி பார்ப்போம், திரும்பி கொடுப்பாங்கன்னு பார்ப்போம். ஆனா தேவன் அப்படி தேவன் ஒன்று கொடுக்க ஆரம்பிச்சாச்சுன்னா அவன் வாழ்க்கையில் அனுபவிக்கவே முடியாது. ஆனா இறைமார்க்கம் என்பது நீங்கள் கேளுங்கள், ஒரு காலத்தின் கடைசி நிலைகளில் இருக்கிறோம். பூமிக்குள்ள எவ்வளவு தேவைகள் இருக்கிறது. தேவ சமத்தை கேட்டு நாம் பெற்று அநேகர் கொடுக்கத்தக்க ஒரு காலத்தின் கட்டாயத்துக்குள்ள இருக்கிறோம். ஆவிக்கிற வரங்கள் கிருபைகளை கேட்டு ஞானத்தை கேட்டு
அநேக ஜனங்களுக்கு கொடுக்கத்தக்கபடியாக நாம் கடந்து போகப்பட வேண்டும் என்பது நாம் வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது. நீதிமொழி 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவான், அவன் இருந்த இடத்துல துன்மார்க்கன் வருவான். மாயக்கரன் தனக்கு அடுத்தவனை வாயினால் கெடுக்கிறான், நீதிமான அறிவினால் தப்பி வைக்கிறான். நீதிமான்கள் உண்டாயிருந்தாலும் பட்டணங்கள் களி கூறும், துன்மார்க்கர் அழிந்தால் கெம்பிரம் உண்டாகும் என்று பார்க்கிறோம். ஆனா நீங்க தேசத்துல ஒரு நீதிமான்கள் இருந்தால், நம்ம ஆபிரகாம் வாழ்க்கையில கேட்கிறோம், 50 நீதிமான் 45 நீதிமான் கேட்கிறார். ஒரு நீதிமான் இருந்த ஆண்டவர் இந்த பட்டணத்தை சோதிக்குமாறு காப்பாற்ற வேண்டி கேட்கிறார். அதனால் நாம் நீதிமான்களை காணப்படும் போது இந்த பட்டணங்கள் களி கூறும், பட்டணங்கள் காப்பாற்றப்படும், பட்டணங்களை தப்பி வைக்கப்படும் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். அதனால் இறைமார்க்கம் எதிர்பார்க்கிறவனமாக நீதிமான் என்பது ஏதோ நம்மை மாத்திரம் காப்பாற்றுகிற வாழ்க்கை அல்ல. நீங்க நீதிமான்களை காணப்படும் போது அநேக மனிதருக்கும் நன்மை உண்டாகும், அநேக மனிதர் இப்படியா விடுவிக்கப்படுவார்கள், அநேக மனிதர்கள் கருத்து தப்பி வைக்கப்படுவார் என்று பார்க்கிறோம். ஏன்னா நாம் எஸ்ஐக்கள் பார்க்கிறோம், திறப்பின் வாசல் நிற்பதற்காக ஒருவனை தேடினேன். ஆனா இறைமார்க்க நடைமுறைப்படுத்துற பிரகாரம் நீங்க நீதிமான்களை இருந்து இந்த பட்டணத்துக்காக தேசத்து குடும்பங்களுக்காக ஜெபிக்கப்படும் போதும் கர்த்தருடைய கண்களை தயவு உண்டாகிறது, அந்த பட்டணங்களை காப்பாற்றப்படுவதாக நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனா நீதிமான் என்பது ஒரு மனிதனை சார்ந்தது மாத்திரம் அல்ல, அவன் நிமித்தம் அநேக பட்டணங்கள் காப்பாற்றப்படும். நீங்க நிறைய நாம் எடுத்துக்கொள்ளலாம். அந்த வாழ்க்கை நீங்க ருசி பார்க்கும் போது தான் சில விஷயங்கள் தெரியும். நீங்க பார்த்தீங்கன்னா நான் தங்கி இருக்கிறதுக்கு நேராக ஒரு தண்ணி டேங்க் ஒன்று இருக்கும், அது பல ஏரியாவுக்கு அந்த தண்ணி போகும். எங்கேயும் இல்லாமல் எனக்கு நேராக அதை கொண்டு வந்து வச்சிருப்பானோ. நம்மோட யோசித்து இருக்க மாட்டோம், இப்போ நான் போய் தண்ணி மூட முடியாது என் சூழ்நிலை. நான் பல நாள் முன்னாடி யோசிச்சு ஏன்டா இதை கூட இங்கே கொண்டு வந்து வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தெரியும், நமக்கு தெரியாமே சில நிலை நடந்துகிட்டு இருக்கும். ஆனால் இறைமார்க்கம் என்பதை நீங்களை பார்த்தீங்கன்னா தேவன் ஒவ்வொரு காலத்தை அறியக்கூடியவர், ஒவ்வொரு காலத்து என்ன நடக்கக்கூடிய என்பது அவருக்கு தான் தெரியும். அதனால் நாம் நீதிமான்களை காணப்படும் நம்ம தேவையெல்லாம் ஒவ்வொரு காலத்தில் சீர் பொருந்தப்படும் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதில் இறைமார்க்கத்துக்குள்ளாக நாம் அறியாத கடந்து போற ஒவ்வொரு காலத்துக்கு முன்னமே கருதெல்லாம் சீர்படுத்தக்கூடியவரை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். தொடர்ந்து நீதிமொழி 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தோட வாசிப்போம். துன்மார்க்கத்தினால் மனுஷனன் நிலைவரப்படான், நீதிமான வேறு அசையாது. நீதிமானுக்கு ஒரு கேடு வராது, துன்மார்க்கர் தீமையினால் நிறையப்படுவார்கள். இது நிறைய நீதிமான்களை குறித்து 10ஆம் வசனம்லாம் நிறைய சொல்லியிருக்கும். அதில் இறைமார்க்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நீதிமானுக்கு ஒரு கேடு வராது என்று சொல்கிறார். தேவன் நம்மளை பாதுகாத்து தப்பி வைத்துக் கொள்ள நம்மளாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் காலத்தின் கட்டாயத்தில் நாம் காணப்படுவதாலே நாம் நீதிமான்களை காணப்படும் போது நம்மை மாத்திரம் அல்ல, நம்ம சார்ந்திருக்கிற குடும்பங்கள் காப்பாற்றப்படுகிறது, நம்ம சார்ந்திருக்கிற பட்டணங்கள் காப்பாற்றப்படுகிறது, நம்மளோட தேவைகளாம் கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்கிற என்பதால் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் ஒரு நிகழ்வு 2 நிகழ்வு அல்ல. ஆனால் இறைமாருக்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நீங்க பல சம்பவத்தை சொல்லிட்டே இருக்கலாம். ஒரு சில ஆண்டுகளாக ஒரு 2 புயல் வந்துச்சு. முதல் புயல் வரும்போது தானே புயலா அது. அப்போ நம்ம சிதம்பரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் டேல உட்காந்துருக்கிறோம். அங்கே உட்காந்துருக்கும்போது அந்த புயல் வருது, கடவுள் காமிக்கிறார், அதை கட்டளை கொடு அப்படின்னு சொன்னார். கொடுக்கும்போது கடலூருக்கு அந்தாண்ட அடிச்சுட்டு போயிடுச்சு. அடுத்த ஒரு புயல் இந்த பக்கம் போச்சு. இப்பெல்லாம் இறைமார்க்கம் என்பது ஒவ்வொன்றும் கண்காணித்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளையை காப்பாற்றி தப்பி வைக்கிற நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஏன்னா இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துவதனால தேவ சமூகத்துக்குள்ளாக நீங்கள் ஒவ்வொரு நிகழ்வும் நம்ம உணரப்பட வேண்டும். பூமிக்குள்ள நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளும் அடுத்த தன்மைகளெல்லாம் நம்ம அறிந்து கொள்ளப்பட வேண்டும். தேவன் நம்ம எப்பெல்லாம் பாதுகாக்கிறார், தப்பி வைக்கிறார், உதவி செய்கிறாரெல்லாம் நாம் நிலைப்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும். அதெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு நீதிமான்களை காணப்படணும் அந்த அளவுக்கு தேவன் சகலத்தை நமக்கு அனுகூலமாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். நீதிமொழி 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிச்சிக்கிறது போல கர்த்தர் எவனத்தில் அன்பு கூற அவனை சிச்சிக்கிறார் என்று பார்க்கிறோம். அல்ல இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் மாறுபாடு உள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன், நீதிமான்களோடு அவருடைய ரகசியம் இருக்கிறது. இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற நாம் நீதிமான்களை காணப்படும் போது
அவருடைய ரகசியம் நமக்குள்ளாக இருக்கிறது. அதான் நம்ம நிறைய பார்த்திருக்கிறோம். நடந்த காரியம், நடக்க போற காரியம் இருந்தாலும் தேவன் தான் பட்டணத்தில் நடக்கிற விஷயமா இருக்கலாம், தன் குடும்பத்தில் நடக்கிற விஷயமா இருக்கலாம், தேசத்தில் நடக்கிற விஷயமா இருக்கலாம், தேவன் சகலத்தையும் அதன் காலத்துல தான் நீதிமான்களுக்கு அறிவிக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதாவது காலத்தின் அடிப்படைக்குள்ளாக பூமியில நடக்கிற எந்த ஒரு நிகழ்வா இருந்தாலும் தேவன் அதை நமக்கு அறிவிக்கிறார். சமீபத்தில் நான் என்ன சொல்லியிருந்தோம், கடந்த சனிக்கிழமை 13ஆம் தேதி இரவு 11 மணிக்கு நான் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த தேவனுடைய சத்தம் உண்டாச்சு. அதன் பிறகுதான் அந்த ஈரான் யுத்தம் பண்றாங்க. ஈரானுக்கு இஸ்ரேலுக்கும் ஒரு யுத்தம் உண்டாக போகிறது, இதுவே 4ஆம் முத்திரை என்று சொன்னார். ஆனா இறைமாருக்கு நம்ம அன்றே உடனே 11 காலம் என்ன கடவுள் சொன்னான்னு சொல்லிட்டு செல்லை எடுத்து பைபிளை பெறட்டேன். 4ஆம் முத்திரையுடைய தன்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்குறோம். அதன்படுத்து அடுத்து 5ஆம் முத்திரை அந்த கிறிஸ்து வெளிப்பட போகிறது. இந்த 4ஆம் முத்திரை நிறைவடைந்த பிறகு ஒரு கடினமான காலம், பூமியினுடைய 1/4 பங்கு அழிக்கப்படும் சொல்றார். இருக்கிற ஒட்டுமொத்தமான பூமியோட நிலைகள்ல 1/4 பங்குறது 2 சம்பவத்தை விஷயம். ஒன்று 1/4 பங்குறது ஒரு சின்ன சின்ன ராஜாக்களை குறிக்கிற ஒரு விஷயம் உண்டு. 1/4 பங்கு என்பது பூமியுடைய 1/4 பங்குங்கிறார். இந்த தேசத்துல இருக்கிற 4 பங்கு அழிக்கப்பட போகிறது. நடைமுறைப்படுத்த யுத்தம் ஒரு பெரிய யுத்தமா கடந்து போக போகிறது. அதுவே 4ஆம் முத்திரை என்று சொல்லுகிறார். 4ஆம் முத்திரை முடிந்த பிறகு அடுத்து நம்ம ஆயத்தமாக போறோம். அல்ல இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவனுடைய ரகசியமெல்லாம் நீதிமானுக்குள்ளாக இருக்கிறது. அவர் நீதிமான்களுக்கு தான் தீர்க்கதரிசிக்கு அறிவிக்காமல் ஒன்றுமே செய்ய மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்ல இறைமாருக்கு நடைமுறைப்படுத்த போவதனால ஒரு கடினமான காலத்தை நாம் சந்திக்க போகிறோம். பூமியில எல்லா நிலைகளும் பஞ்சம் உண்டாக போகிறது, கொள்ள நோய் உண்டாக போகிறது, மரணம் உண்டாக போகிறது. அதில் அந்த வார்த்தையில ஒன்னொன்னு நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது. அல்ல இறைமாருக்கு நாம் நடைமுறைப்படுத்த போவதனாலே நாம சார்ந்திருக்கிற தெய்வ ஜனங்களை காப்பாற்றப்பட வேண்டும். நாம் அவர்களை விண்ணப்பித்தபடியாக நாம் பூமியில கடந்து போக வேண்டும், நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அவ்வளவு காலத்தின் ஒரு இறுதி அத்தியாயத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். நாம் எந்த அளவுக்கு நீதிமானத்தை தான் நிலைநிறுத்திக் கொள்ளும் போது பூமியில உண்டாகிற எல்லா நிலைகளிலிருந்து கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆகையால் துன்மார்க்க நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான சபையில் நிலைநிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான வழி அறிந்திருக்கிறார், துன்மார்க்கின வழியை அழியும் என்று சொல்லுகிறார். ஆனால் இறைமார்க்க நம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவன் நீதியை நோக்கி பார்க்கிற காலத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எரேமியர் 5 சொல்லுவார், ஒரு நீதிமான் இருந்தால் அவன் அழைத்து வாருங்கள். நீதியை வாஞ்சிக்கிற மனிதன், அவன் அக்கிரம பாவங்களாம் மன்னித்தபடியாக அவனை நான் சேர்த்து கொள்வேன் என்று சொல்லுகிறார். ஆனால் இறை சமூகம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் காலத்தின் அதிசீக்கிரமான நிலைகளை இருக்கிறோம். ஏதோ ஒரு நீண்ட காலங்கள் கடந்து போவது நம்முடைய வாழ்க்கை அல்ல. தேவனுடைய நாட்கள் மகா சீக்கிரமாய் இருப்பதனாலே நாம் எந்த அளவுக்கு இறை சமூகத்தில் நாம் கடந்து போகப்பட வேண்டும். பாலஸ்தீனர் தாக்கப்படும் போது அந்த தாக்குதலுக்கு ஒரு 4 நாளுக்கு முன்னாடி தான் அந்த பிரசங்கத்தை பண்ணணும். பண்ணி 4 நாள் பிறகு ஒரு பெரிய தாக்குதலை இஸ்ரேல் மேல கொண்டு போறார்கள். முதல் நாள் நடக்க போது அந்த இரவு அந்த வார்த்தையை தேவன் அறிவித்தார். ஆனால் காலத்தின் மிக ஒரு நெருங்கிய நாட்களுக்குள்ளாக இருப்பதனாலே நம்ம எல்லாம் தேவ சமூகத்துல சீர்தூக்கி பார்க்கப்பட வேண்டும். நாம் எந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், தேவன் எவ்வளவு பிரியமா ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்று அறிந்து நீங்கள் எல்லாம் நீதிமான்களை ஆக்கி கொண்டு பூமியில உண்டாகிற எந்த ஒரு நாசம்போசும் நம்மளோட வாழ்க்கையில காணப்படாமல் நாம் பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டிய தவிர நாம் சுமக்கிறவர்களாக இருக்கக்கூடாது என்று சொல்லி தேவன் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.